விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி கல்குவாரி வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், வணக்கம். இந்த கல்குவாரி வெடிவிபத்து தொடர்பான காட்சிகளை சற்று முன்னர் பார்த்தோம். மிகவும் அதிர்ச்சியளிக்கக்கூடிய விதமாக இருந்தது. தற்பொழுது அந்த கிராம மக்கள் இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க? அங்க மீட்பு பணிகள் தற்போது எந்த அளவில் இருக்கிறது? விரிவான தகவல்கள் அருண். வணக்கம். இன்று காலை நம்ம விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூர் பகுதியில் தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் உடல் சிதறி இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா அந்த வெடி விபத்தானது சுமார் அந்த பகுதியிலிருந்து சுற்றளவு ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவு அதிர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த சம்பவ இடத்திற்கு விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கோன் அப்துல்லா மற்றும் தீயணைப்புத்துறை உயர் அதிகாரிகள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஏராளமானோர் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த கல்குவாரி ஆலையினை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் இந்த ஆலையின் உரிமையாளரை கைது செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மாவட்ட எஸ்பி போன்ற உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை ஒட்டு இப்ப அவர்களது அதிகாரிகளை கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கடந்து சென்று இப்ப உடல் சிதறிய பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சிதறிய உடல்களை சேகரிக்கும் பணியில் மருத்துவ பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி அருண், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.